وسلم تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم صلوات சொல்லும்போது நல்லா சத்தமா சொல்லுங்க صلوات சொல்லும்போது எப்பவுமே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி நபியனா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி சத்தமா சொல்லணும் ஸலவாத்து சொல்ல 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 கல்பு நூறாயிரும். நம்ம கல்பு நூறாயிரும். நம்ம கல்பில் இருக்கிற அழுக்குகள்லாம் சட்டையை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எடுத்து உதறீங்கல்ல, உதறினா அதில் இருக்க பூச்சி அது இதெல்லாம் ஓடி போயிடும். எப்பவுமே தெரியும் சர்க்கா நாயகத்துடைய சுண்ணத்து என்னன்னா உடைய போடும்போது உதறணும் தெரியுமா? உடை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை உதறணும், உதறி தான் போடணும். உள்ள பாம்பு புறா அது இது என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம அவ்வளோ தக்குவாதாரி கிடையாது. கொசு கடிச்சாலே நம்மளுடைய இது அலர்ஜி ஆகிடுன்றாங்க, அலர்ஜின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எஜமா நாயகம் இப்ராஹிம் இப்னு அதகம் ரஹமத்துல்லா அலை அவர்களா இல்லை வேற ஏதோ ஒரு எஜமா என்ன அவங்க வந்து எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு தங்களுடைய உடைய கலட்டி கொடுக்குறாங்களா, துவச்சி கொடுக்குறது. தங்களுடைய முறிதுங்க கேட்குறாங்க, எஜமானே உங்களுடைய உடைய கொடுங்களேன், நாங்கள் துவச்சி கொடுக்குறோம். சரிப்பான்னு கைட்டு கொடுக்குறாங்களாம். அதில் ஒரு தேல் இருந்துதான். டீ சாப்பிட்டீங்களா? நம்ம எல்லாருமே நான் நீங்கள் 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 டீ இதை வாங்கிட்டு வந்து என்ன சொன்னேன் நான்? அல்லாம சொல்ல சொன்னேன். காசு கொடுத்தேன் நான். என்ன சொன்னேன்? எஜமா வந்து சட்டையை கலட்டி கொடுத்தாங்க. அதில் பார்த்தோன்னா ஒரு தேல் இருந்திருக்கும். கிளிட்டு ஒரு தேல் இருந்திருக்கு. நிஜமான தேல் இருக்கு அப்படின்னா அது ஒன்றும் பண்ணாதீங்க. இத்தனை வருஷமா என் கூடவே இருக்காது. இத்தனை வருஷமா அது என் கூட தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ணாதீங்க. அப்போ தேல் கூட இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. ஏன்னா தன் நஃப்ஸ அவங்க அந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்திக்கிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக. அது அல்லாஹ் அந்த காலத்தை எதை வச்சு சொன்னான்னு தெரியாது. அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் சத்தியம் விட்டு சொல்லும் போது எதை வச்சு சத்தியம் பண்ணான்? வெளிப்படையாக பார்த்தா காலம்னா டைமிங் நினைக்கிறோம், வெளிப்படையாக பார்த்தா. ஆனால் ஹகீகத்தில் எவ்வளோ விளக்கங்கள் இருக்குது குரானுக்கு. குரானுக்கு ஒரு சில 7 விளக்கங்கள் சொல்கிறாங்க, சில 70 விளக்கங்கள் சொல்கிறாங்க, சில 800 விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஒரே குரான் தான். அவங்கவுங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய தக்குவாவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் விவரிச்சுக்கிட்டே கொடுப்பான் குரானு. ஆரம்பத்தில் நீங்கள் குரானே ஓத தெரியாது மிஸ்கினுக்கு, குரானே ஓத தெரியாது. அதுக்கு பிறகு எல்லாம் கற்றுக்க வச்சான். ஒருத்தர் ஸ்ரீலங்கா நண்பர் இருந்தார், அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். அப்போ கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஓத இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஓதுறேன். புரியுதா? அப்போ ஓதும் போது இந்த ஒரு ஆயத்துக்கு என்ன அர்த்தம், இந்த ஒரு ஆயத்துக்கு என்ன அர்த்தம், இந்த ஒரு ஆயத்துக்கு தானாகவே நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்போ விளங்கணும்னு ஆசைப்படுறோமோ இதெல்லாம் தானாகவே நடக்கும். நமக்கு தெரியாத, கவலைப்பட வேண்டாம். எல்லாம் கற்றுக் கொடுப்பான், எல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுப்பான். நம்ம கவலைப்பட வேணாம். சுப்ஹானக லா இல்ம லனா மா அல்லம்தனா இன்னக அந்த அலீமுல் ஹக்கீம். யாருந்தா நீ என்ன கற்றுக் கொடு? நீ தான் கற்றுக் கொடுக்கணும். மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான், ஜின்னாத்துக்கும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களுக்கும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான், எஜமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். நான் உன்னை நபியாக ஆக்க போகிறேன், நீங்கள் போய் முதல்ல மெட்ரிகுலேஷனில் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலை. உங்களை வழியாக ஆக்க போகிறேன், போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலை. எத்தனையோ வழிமார்கள் ஏபிசி 1 2 3 எதுவுமே தெரியாது, ஸ்கூல் பக்கமே போனதில்லை. பல வழிமார்கள் இருக்காங்க. அல்லாஹ் நாடக்கூடியவங்கள படிக்க வச்சிடும், அல்லாஹ் நாடக்கூடியவங்கள ஓத வச்சிடும். நமக்குலாம் என்ன தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அதனால் அந்த ஒரு கவலை நமக்கு தேவையில்லை. துவா செய்யுங்க. அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வளோ நசீபில் இருக்கானோ கற்றுக் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்போது காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க தானே. இன்னல் இன்சான்னா எல்லாருமே லஃபீ குஸ்ர்,
நஷ்டத்துல இருக்கிறாங்க. மனிதர்கள் நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்துல இருக்கிறாங்க. மனிதர்கள் நஷ்டத்துல இருக்கிறாங்க, கை சேதத்துல இருக்கிறாங்க. நஷ்டம்னா விளங்குமா? நஷ்டம்னா விளங்குதா? லாபம் இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, எப்ப பார்த்தாலும் துக்கம், எப்ப பார்த்தாலும் கவலை, எந்த வேலை எடுத்தாலும் ஃபைல் ஆகுது, எதுவுமே இல்லை. அல்லாஹ்வோட சிந்தனை இல்லை, ரசூலுடைய சிந்தனை இல்லை, இபாதத்துடைய முஹப்பத் இல்லை, எதுவுமே இல்லை. மனசுல அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்னல் இன்சான் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. யாரை தவிர இன்னல் இன்சான் இல்லல்லதீன ஆமனு, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அவர்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களே அவர்களை தவிர. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸ பில் ஹக்கி வதவாஸ பிஸ் ஸப்ர். யாரை தவிர மனிதர்கள் நஷ்டத்துல இருக்கிறாங்கம்மா. யாரை தவிர, யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள். இது நல்லா கவனமா கேட்கணும். நிறைய பேர் நான் நினைக்கிறாங்கன்னா ஈமான் கொண்டா போதும், அமல் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனமா கேளுங்க. தரிக்கத்துக்கு வந்தா அமல் தேவையில்லை, போய் சேர்ந்துடலாம் நம்மன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னும் கேட்டா நீங்க ஷேக்க பிடிக்கிறதே உங்க அமல் அதிகமாகிறதுக்காக தான். உங்க அமல், நீங்க செய்யக்கூடிய அமல்கள் தூய்மை பெறுவதற்காக தான் ஒரு ஷேக்கு தேவைப்படுறாங்க. இல்லைன்னா ஷேக்கு தேவையில்லை உங்களுக்கு. நம்ம செய்யக்கூடிய இபாதத், நம்ம செய்யக்கூடிய, நம்ம ஓதக்கூடிய கலிமா, நம்ம ஓதக்கூடிய குரான், நம்ம தொழக்கூடிய தொழுகை, நம்ம வைக்கக்கூடிய நோம்பு, நம்ம கொடுக்கக்கூடிய ஜகாத், நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜு உம்ரா, எதுவுமே பக்குவப்படணும். நம்ம அமல்கள் பக்குவப்படுறதுக்காக தான். ஏன் பக்குவப்படணும்? ஏன் எக்லாஸா இருக்கணும் நம்ம அமல்கள்? நம்ம அமல்கள் எக்லாஸா இருந்தால் தான் அல்லாஹ் இடத்துல அது போய் சேரும். அப்போ ஷேக்கை பிடிக்கிறதே, ஷேக்கு எதுக்கு தேவைன்னா நம்ம அமல்கள் பரிசுத்தமாகிறதுக்காக தான். அப்போ பரிசுத்தம் எதுக்குமா ஆகணும்னா அல்லாஹ் இடத்துல ரீச் ஆகுறதுக்கு, அல்லாஹ் இடத்துல போய் சேர்றதுக்கு, அல்லாஹ்வோட குர்ப ஹாசில் செய்யறதுக்கு. இப்போ மௌலா டிரைவரா இருக்காரு, இப்போ அவருடைய வேலை எப்படி வேணாலும் வண்டி ஓட்டுறதா அப்படி இல்லை. இப்படிதான் வண்டி ஓட்டணும், இப்படிதான் வண்டி ஓட்டணும், ரூல்ஸ் இருக்குல்ல. அந்த ரூல்ஸை ஒழுங்கா செஞ்சாருன்னா இவரோட முதலாளியோட திருப்தியை பெறுவார். சமயமாதா? முதலாளியோட திருப்தியை பெறுவார். அப்படி அவர் செய்யலனா அதிருப்தி ஏற்படும், அதிருப்தி ஏற்படும். இதுதான் நான் சொல்றது. இப்ப நீங்க வேலை செய்யறீங்க, முதலாளி திருப்தி படுற மாதிரி செய்யணும்ல, அப்பதானே வேலை செஞ்சா. வேலை செய்ய சில பேர் இருக்காங்க, போப்பா இவர் சொல்லுவார், நம்ம ஓனராவது ஏதாவது கண்டுக்கவே மாட்டாங்க, ஓனரை மரியாதை தர மாட்டாங்க, கடையை சரியாக கவனிக்க மாட்டாங்க, சம்பளம் மொத்தம் மாசம் வாங்கிப்பாங்க. என்ன மாதிரி புரியுதா? ஏன்? விளக்கம் இல்லை. இது தப்பு, இது சரின்னு விளக்கம் இல்லை. அப்போ விளக்கம் இல்லாம செய்யக்கூடிய அந்த செயல் அதிருப்தியை ஏற்படுத்தும், திருப்தியை ஏற்படுத்தாது. திருப்தி எப்போ ஏற்படும்? நான் என்ன வேலை செய்யணுமோ அதை விளங்கி அதுக்கேற்றது போல நான் செய்தால் என்னுடைய எஜமானனுக்கு திருப்தி ஏற்படும், என்னுடைய முதலாளிக்கு திருப்தி ஏற்படும். சமஜ்மாக்கா? அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகள் சுத்தப்படுத்திக்கணும். சுத்தப்படுத்துறதுனா என்ன அர்த்தமா? சரிப்படுத்திக்கணும். இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செய்யணும், இது செஞ்சா அவர் கஷ்டப்படுவார். சமயமாக்கா? இப்போ அதே நாம வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நாம எந்த வேலைக்காக நம்மளை சேர்த்தாரோ அந்த வேலையை சரியா செய்யறது இல்லை. எந்த வேலைக்காக நம்மளை சேர்த்தாரோ, டிரைவர்னு வச்சுக்கலாம், என்ன டிரைவரா ஒருத்தர் சேர்க்கிறாருங்க, அந்த டிரைவரோட வேலையை நான் ஒழுங்கா செய்யறது இல்லை. ஆனா மற்ற வேலையை நான் செய்யறேன். ஏற்கனவே பேசியிருக்கிறேன், நம்ம பேசியிருக்கோம். மார்க்கெட்டுக்கு போறேன், அது பண்ண கடையை பார்த்துக்கிறேன், எல்லாமே செய்யறேன். ஆனா டிரைவரோட வேலையை ஒழுங்கா செய்யறது இல்லை. அப்ப என்னை கொண்டு முதலாளி திருப்தி அடைவாரா? ஏமா மற்ற வேலையெல்லாம் செய்யறானே, நம்மள வச்சதே டிரைவரோட வேலைக்கு தான். அப்ப அந்த வேலையை நான் திருப்தியா செய்தாலே போதுமானது. அந்த வேலையை நான் ஒழுங்கா செஞ்சாலே அவரோட திருப்தியை பெற்றுக் கொள்ளலாம்.
சமயமாதா. அப்போ அல்லாவை திருப்திப்படுத்துறது எப்படி, ரசூலை திருப்திப்படுத்துறது எப்படி, அல்லாவுக்கு நமக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு, இதை விளங்காம இவ்வளவு நாள் இருந்தோம். அப்போ இதை விளக்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தேவை. அவங்கள ஷேக்குன்னு சொல்றோம், ஒரு குருன்னு சொல்றோம், ஒரு டீச்சர்னு சொல்றோம், ஒரு உஸ்தாதுன்னு சொல்றோம், ஒரு ஆசிரியர்னு சொல்றோம், ஒரு குருன்னு சொல்றோம், பீர்னு சொல்றோம். சமயமாதா. அப்போ அந்த ஷேக்கை நீங்க பிடிச்சிங்கன்னா அவங்க கையை பிடிக்கிற காரணம், ஹகீகத் காரணம் என்ன, உங்களுடைய கல்பை தூய்மைப்படுத்துவாங்க, உங்களுடைய அமல்கள் தூய்மையாகும், எல்லாமே தூய்மையாகும், உங்க நஃப்ஸை தூய்மைப்படுத்துவாங்க. உங்க நஃப்ஸு தூய்மையாயிடுச்சுன்னா உங்க கல்பு தூய்மையாயிடும், உங்க கல்பு தூய்மையாச்சுன்னா உங்க அமல் தூய்மையாயிடும், உங்க அமல் தூய்மையாயிடுச்சுன்னா உங்க ரூஹு தூய்மையாயிடும், உங்க ரூஹு தூய்மையாயிடுச்சுன்னா உங்க சிறு தூய்மையாயிடும். அப்போ எந்த அளவுக்கு தூய்மைப்படுதோ அந்த அளவுக்கு உங்க அமல்கள் பரிசுத்தமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க பையத்து வாங்கிட்ட பிறகு எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. போன வாரம் கூட இதை பத்தி பேசினேன். பையத்து வாங்கிட்டாங்கன்னா என்ன ஒன்னாலும் செய்யலாம், என்ன பாவங்கள் ஒன்னாலும் செய்யலாம், அவங்க பார்த்துக்குவாங்க. இது இல்லை, இது நம்ம தரிக்கத்துல ஜாயிஸ் இல்லை. அப்படி இருந்தா பெரிய பெரிய நாதாக்கள் சிரமப்பட்டு தொழ வேண்டிய அவசியம் இருக்காது. இரவு இஷா முடிஞ்சு தொழுக குரான் ஓத உக்காந்தா காலையில் ஃபஜர் வரைக்கும் எத்தனையோ இதை முடிச்சிருவாங்களாம். குரான் 2 குரான் 3 குரானை முடிப்பாங்க. அமல்கள் அதிகமாக இதுல தான் செய்யறது. இந்த தரிக்கத்துல வந்த பிறகுதான் அவங்க அமல்கள் அதிகமாகவே தவிர குறையக்கூடாது. அப்ப குறைஞ்சா என்ன அர்த்தம், நீங்க தரிக்கத்தை விளங்கலன்னு அர்த்தம். நீங்க தரிக்கத்தை விளங்கலேன்னு அர்த்தம். சமயமாதா. உதாரணத்துக்கு இது அத்தர், உதாரணத்துக்கு சொல்றேன், இது அத்தர் இருக்கு. அத்தர் நம்ம போடுற பழக்கம் எப்போ வந்தது? இதுக்கு முன்னாடி அத்தர் யூஸ் பண்ணோம். எப்பயாவது இந்த பையத்துன்னு ஒன்று வாங்கிட்ட பிறகு இந்த நறுமணத்தை அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. சில பேர் அப்படியே ஊத்திக்குவாங்க, அப்படியே பிடிச்சிக்கிறாங்க சில பேர். அது அவங்களை சேர்க்கல, நான் புரியா சொல்றேன். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு அதிகமாகவே தவிர குறையாது. அப்படி குறைஞ்சது அதை நான் சொல்லக்கூடாது. இவர் ஆளக்கான உஸ்மான், உஸ்மானா சமயம் மாத்தம்மா இல்லாம சொல்ல சரி. மருந்து வாங்கி போட்டோமா நான், அவர் மருந்தாவே கொடுத்துட்டாங்க. ஆமா முடியல. அவங்கெல்லாம் வந்து அமெரிக்கன்ஸ். அவங்க ஹார்லிக்ஸ் அது இது போட்டா நான் ஒரு பாட்டில் வாங்கி வச்சிடறேன். இது ஹார்லிக்ஸா? சரிம்மா. ஒரு முஸ்லீம் முஸ்லீமுடைய சகோதரருக்கு கை கொடுக்கறது, சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ரிவாயத்துல சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் சகோதரர் இன்னொரு முஸ்லீம் சகோதரருக்கு கைலாக செய்தார்னா அந்த கைகளை கொடுத்துட்டு எடுக்கிறது வரைக்கும் என்ன, மரத்துல இருக்கிற இலைகள் எப்படி உதிருமோ அதே போல நம்முடைய பாவங்கள் உதிருமா. எவ்வளவு லேசானது பாரு, ரொம்ப லேசு. நம்ம அது சர்வசாதாரணமா நினைக்கிறோம். ஒரு முஸ்லீமை பார்த்து ஒரு முஸ்லீம் சிரிக்கிறது, அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுமா. தாயை பார்த்து புன்னகைக்கிறது, தாயை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறல்ல, அது ஒரு ஹஜ்ஜு செய்யறதுக்கு சவாபம். அல்லாஹு அக்பர். நம்ம எல்லாருமே அதை செய்யறது இல்ல. 4 லட்ச ரூபா செலவு பண்ணி அங்க போய் பார்க்கறோம், அங்க போறதுதான் பெரிய போறோம். ரொம்ப லேசுமா மார்க்கம். விலைக்கு கொடுக்கறவங்க நமக்கு இல்ல. எங்கம்மா மகரிப் தொழுறதுக்கு கீழ் மூச்சு மேல் மூச்சு வாங்குறாருமா அவரு. ரொம்ப பாவமா போயிடுச்சு. நான் இன்ஷால்லா அவர் போய் பேசணும். ஏப்பம் அவரை விட்டுக்கிறாரு மகரிப் தொழுகை முடியல அவரால். அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாம் அவரை தான் தொலை வைக்கணும்ன்றாங்க. ஏப்பம் விட்டுக்கிறாரு, அவர் என்னென்ன விடுறா தெரியாது. தீபத் பேசுவார்ல, அஸ்தஃபுல்லா அவர் உயர்த்தி பேசுறாங்க. பேச அந்த உடம்பு வச்சு நம்மளும் தொலை வைக்கிறா பாருங்க. இத்தனை பேர் கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தைரியமா இருக்காரு. தராபியா தொலை வைப்பார் அவரு. ரொம்ப உண்மையில ஜென்டில்மேன். தப்பா ஆமா, அந்த ஏரியால தொலை வைக்கிறாரு, கேள்வி கேட்காம விட்டுறாங்க அவரை.
நம்ம இதெல்லாம் கட் பண்ணணும், இதெல்லாம் பேசுறதெல்லாம் கட் பண்ணணும். சரக்கு எதுவும் வந்துச்சாமே இறக்கிட்டீங்களா? விட்டு வந்துட்டீங்களா? உங்க வேலை முடிச்சுட்டு வந்தீங்களா? அலிபாபா வந்துட்டாரு. என்ன கேஸ் கொடுத்து வந்தீங்களா? சரி, என்னம்மா சொன்னேன் நான்? இல்லாம என்னம்மா ஏன் இந்த கொடுத்துட்டு போயிருங்களா? டைம் ஆயிடுச்சா? சரி சரி. என்ன இந்த அளவுக்கு இதெல்லாம் நல்லா தான் வச்சுருந்தேன். சரி, பிரிச்சிட்டாங்களா? இல்லை நான் தான் எடுத்து அதை பேசிட்டேன். இல்லை ஆயிலா நல்லது. கிளம்பு. சரி, ஹயர் அல்லாஹ் சொல்லலாம். என்ன சொன்னேன் நான்? தாயை பார்த்து புன்னகைக்கிறது ஹஜ்ஜு செய்யற சவாபு. நம்ம அது மட்டும் செய்யறதில்ல, பெருசா செய்யறதுக்கு ஆசைப்படுறோம். இதுவும் நம்மளுடைய நஃப்ஸ். அப்போ முதலாளியை திருப்திப்படுத்துறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவரை திருப்திப்படுத்துறோம். அதன் பிறகு எப்ப நம்மளை சந்தோஷப்படுத்துறோமோ நம்ம பக்கம் அவருடைய கவனம் திரும்பும். அப்படியே பார்த்துட்டு இருந்துட மாட்டார். நம்ம அவரு நம்ம முன்னாடி அவர் நம்ம திட்டினாலும் நமக்கு பின்னாடி அவர் நம்மளை புகழுவார். நல்ல ஆள்பா, அம்மா நல்ல ஆளா, நம்ம வேலையை கஷ்டப்பா, பின்னாடி சொல்லுவார், முன்னாடி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்ன அந்த எக்லாஸ் போயிடும். அது மட்டும் இல்லாம இவர் பத்தாதைக்கு இவருடைய வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு, இவருடைய வேலைகளை ஒழுங்கா செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போறது, அந்த மார்க்கெட்டுக்கு போறது, காரை கழுவுறது, இது பத்தாதைக்கு அவர் சொல்லாத வேலைகள் எல்லாம் இவர் செய்தால் என்றால் அவருடைய முழு கவனம் மட்டும் இல்லாம அவருடைய முகப்பத்து இவர் மேல வந்துடும். புரியுதா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க ஃபர்லான தொழுறீங்களே அது உங்களுக்காக. உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணுமா நரகம் கிடைக்கணுமா அது நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. நீங்க அது மட்டும் இல்லாம அதை செய்துட்டு நஃபிலான வணக்கங்கள் செய்யறீங்கல்ல, அப்போ அல்லாஹ்வே தவஜ்ஜு செய்யறான். அந்த அடியான் மீது அல்லாஹ் விரும்புறான். ஆஹா, இந்த அடியான் ஃபர்லையும் ஒழுங்கா செஞ்சிடறான், சுன்னத்தையும் ஒழுங்கா தொழுதுட்டான், பத்தாதைக்கு நஃபிலான வணக்கங்களும் செய்யறானே, அப்போ என் திருப்தியை நாடுறான், என்னோட முகப்பத்தை விரும்புறான் என்ன, அவங்களுடைய முகப்பத்தை அங்க தஜல்லியாகும், திரும்ப தவஜ்ஜு வரும். அப்போ மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. மனிதர்கள் எல்லாருமே நஷ்டத்தில் இருக்கிறாங்க. யாரை தவிர யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர. அவங்க நஷ்டத்தில் இல்லை. யார் நஷ்டத்தில் இல்லமா? யார் நஷ்டத்தில் இருக்கிறாங்க? ஈமான் கொள்ளாதவங்களும் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யறாங்களே அவருக்கும். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யாம இருக்காங்க, அவங்க நஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சது, நஷ்டம்னாலே ஈமானை விட்டு வெளியே இருக்கிறது தான். நஷ்டம் சொன்னாலே ஈமானை விட்டு வெளியே இருக்கிறது தான், அதான் நஷ்டம். அப்ப அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு நமக்கு அந்த ஈமானை நசீபாக்கணும். இப்போ நம்ம கிட்ட என்ன குறை? அமல் சாலியாத் குறையா இருக்கு. என்ன போல ஆளுங்கிட்ட அமல்கள் குறைவா இருக்கு. அல்லாஹ் அதை முழுமைப்படுத்திடுவான் இன்ஷா அல்லாஹ். அப்போ பாருங்க, அவர்கள் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் வதவாசபில் ஹக்கி வதவாசபிஸ் ஸபர். அவர்கள் என்ன அர்த்தம்? வதவாசபில் ஹக்கி, ஹக்ல இருப்பாங்க, உண்மையில இருப்பாங்க, சபர் செய்வாங்க. ஹக்ல இருப்பாங்க, சபர் செய்வாங்க. யார் செய்வாங்கம்மா? யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யறாங்களோ அவர்கள் ஹக்ல இருப்பாங்க, சபர் செய்வாங்க. சபர் செய்வாங்க, ஹக்ல இருப்பாங்கன்னு இல்ல, ஹக்ல இருப்பாங்க, சபர் செய்வாங்க. வதவாசபில் ஹக்கி வதவாசபிஸ் ஸபர். மனிதர்கள் எல்லாருமே நஷ்டத்தில் இருக்கிறாங்க. யாரை தவிர யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் ஹக்ல இருப்பாங்க. வதவாசபில் ஹக்கி, உண்மையின் பக்கம் இருப்பாங்க, சபர் செய்வாங்க.
இப்போ மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் அஸர் இன்னல் இன்சான லஃபீ இன்சான்ங்கற வாசகத்தை உபயோகப்படுத்துறான் அல்லாஹ். புரியுதா? அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஒரு வாசகத்தை யூஸ் பண்றான். மனிதர்கள் நான் உயர்வான படைப்பா படைச்சேன், அவன் அஸ்ஃபலா சாஃபிலீன், அவன் மிகவும் கீழே போயிட்டான், விலங்குகள் போல ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம அதை விட கேடு கெட்டவன் ஆயிட்டான். மனிதனை நான் உயர்வான படைப்பா படைச்சேன், உயர்வான படைப்பா படைச்சேன். சூராமா அது வஜ்ஜைத்துனி வஜீனி லகத் கலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், லகத் கலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் சும்மா ரதனாஹு அஸ்ஃபலா சாஃபிலீன் தானே. மனிதனை நான் உயர்வான படைப்பா படைச்சேன், அவன் தாழ்ந்து போயிட்டான். இன்னும் அது விலங்கினங்களை விட தாழ்ந்து போயிட்டான். இருக்கா இல்லையா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நான் மனிதனை உயர்வான படைப்பா அஸ்ரஃபுல் மக்லூகாதா படைச்சேன், நான் மனிதனை உயர்வான படைப்பா படைச்சேன். ஹதீஸ்ல நான் என்னை அறிய நாடினேன், என்னை அறிய ஆசைப்பட்டேன். கலக்கல் இன்சான், நான் இன்சான படைச்சேன். என்ன அறிய நாடுனேன், நான் இன்சான படைச்சேன். ஹதீஸ் இருக்கிறது. இப்ப பாருங்க, இன்சான்ங்கிறவன் நுத்ஃபால இருந்து வந்தவன். நுத்ஃபா இந்திரியம், இதுல இருந்து வந்தவன். ஆரம்பம், இன்சானுடைய ஆரம்பம் இதுல இருந்து தான் வந்தது. எல்லாருமே ஆரம்பம் இதுல தான் வந்தது. இதுல வந்த நம்ம விளங்கி, நம்ம நஃப்ஸை விளங்கி, அந்த நஃப்ஸுடைய அம்மாரா என்ன அது ஏது விளங்கி, அந்த அம்மாராவுடைய தீய செயல்கள் விட்டு நம்ம விலகி நஃப்ஸே லவ்வாமாவுக்கு போய், புரியுதா, நஃப்ஸே முத்மைனா, நஃப்ஸே முல்ஹிமா, நஃப்ஸே ராதியா, நஃப்ஸே மர்தியா, நஃப்ஸே காமிலா அவ்வளவு போகலனா கூட குறைஞ்சபட்சம் நஃப்ஸே லவ்வாமாவுல இருந்தாலும் நல்லதின் பக்கம் போகக்கூடிய நஃப்ஸாக நம்ம நஃப்ஸை ஆக்கி கொண்டாலும் அவர்களும் வெற்றி அடைந்தவர்கள் தான். அவர்களும் வெற்றி அடைந்தவர்கள் தான். இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இவர்கள் நான் உயர்வான படைப்பை படைச்சேன் இல்லையா, அவர்கள் தான் இவர்கள். யார்? நஃப்ஸை முத்மைனாவை அடைஞ்சிட்டாங்கல்ல, நீ அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட, நான் உன்னை பொருந்தி கொண்டேன், நீ என்னோட சொர்க்கத்துக்குள்ள வா அப்படின்னு கூப்பிடுறான். எந்த நஃப்ஸை இவன் சொல்றான் இல்லையா, அஸ்ஃபலா சாஃபிலீன், எந்த மனிதனை நான் என்னுடைய நோக்கத்தாக படைச்சனோ அந்த மனிதன் தன்னோட நஃப்ஸை அடக்கி, தனது தீய செயல்களை அடக்கி நன்மையின் பக்கம் கொண்டு வந்து அதுல நிலையா இருந்து சபர் செய்யறானே, அந்த நஃப்ஸை நான் படைச்ச நோக்கத்துக்கு வந்துடுச்சு. நான் எதுக்காக படைச்சனோ அந்த நோக்கத்தை அந்த நஃப்ஸை அடைஞ்சிச்சு. அந்த நஃப்ஸை அல்லாஹ் சொல்றான், நீ என்னுடைய சொர்க்கத்துல நுழைஞ்சுக்கோ. நீதான் நான் படைத்த நோக்கத்தை பூர்த்தி செஞ்சது. நீதான் என்னமா நஃப்ஸு. அந்த நஃப்ஸே அம்மாராவில் இருக்கு பாருங்க, அந்த நஃப்ஸை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை உயர்ந்த படைப்பா படைக்க நாடுங்க, ஆனா நீ கீழே போயிட்ட, மிருகத்தை விட கேவலமாயிட்ட. ஏன் மிருகத்தை விட கேவலமாயிட்டுன்னு சொல்றாங்க இங்க? புரியுதமா உங்களுக்கு? ஏன்னா உன்னை உயர்ந்த படைப்பா படிச்சேன் இல்லையம்மா, உயர்ந்த படைப்பா படைச்சு நீ மிருகத்தை விட கேவலமான செயல் செய்யற. அது விளக்குறதுக்கு இப்ப நேரம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் அந்த டைம் கிடைக்கும்போது அது விளக்கும் இன்ஷா அல்லாஹ். புரியுதுங்களா? அந்த நஃப்ஸ அம்மாராவுடைய அந்த தீங்குல நம்ம இருந்தால் அது மிருக இச்சையில இருக்கக்கூடியது. பாவங்கள் செய்யக்கூடிய நஃப்ஸ், பாவங்கள் செய்யக்கூடிய நஃப்ஸ் சதா பாவத்தையே தூண்டும். அந்த நஃப்ஸுடைய தன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். நஃப்ஸ் அமரானா என்ன மோலா, என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியல? கோபம்,
பொறாமை, பெருமை, காமம், பேராசை, புறம் பேசுறது, ஹராமான காரியங்கள் செய்யறது, எவ்வளவு வேணா சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாம் நஃப்ஸ் அம்மாராவை சேர்ந்தது. புரியுதா? அதுக்கு குரு சைத்தானா இருப்பான். சைத்தானும் நஃப்ஸும் சேர்ந்துதான் நம்மளை கொண்டு போய் நரகத்துல தள்ளி விடுது. நான் சொல்றது புதுசா தெரியுதா? இல்ல பாவங்கள் என்னன்னு கேக்குறீங்களா? இல்ல பேத முழிக்கிறீங்களே, பாவம்னா என்னன்னு தெரியாதா? தெரியாது. புரியுதாமா? அது சரியா சிக்ஷாதான் நம்ம அழக்கூடாது. சில சிரிப்பா சில அழுவா. நான் சிரித்து கொண்டே அழுகிறேன், நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன். இங்க அப்படிதான் இருக்கணும். ரஃபி மோலாவை தான் சிரிக்கவே மாட்டா, டக்குனு முடிச்சிடற மோலா அப்படி உஷாரா இருக்கிற ஒரே ஆள் ரஃபி மோலா தான். இங்க என்ன சொல்ற? இல்லை டக்குனு திரும்பி என்னன்னா நஃப்ஸே அம்மாராவை பத்தி அதிகமா சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம செய்யக்கூடிய எல்லாமே நஃப்ஸே அம்மாராவோட செயல் தான். எந்த ஆணையை புடுங்குறது? நீ புடுங்குற ஆணை எல்லாம் வேஸ்ட், வீணா கொண்டுதான் சொல்லுவாங்கல்ல. நஃப்ஸே அம்மாரானா என்ன? நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நஃப்ஸே அம்மாரா தான். பொறாமை, பேராசை, அவன் முன்னேறக்கூடாது, என்னென்ன கெட்டது இருக்கு எல்லாமே நஃப்ஸே அம்மாராவை சேர்ந்தது. அந்த நஃப்ஸே அம்மாராவோட மனிதன் இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீ கேடு கெட்டவனா போயிட்ட. நான் உன்னை உயர்ந்த படைப்பா படிச்சேன், உன்னை அழகு பார்க்க படிச்சேன். ஆனா நீ சைத்தானையும் நஃப்ஸையும் நண்பனாக்கிக்கிட்ட. சைத்தானை நண்பனாக்கிக்கிட்ட. நீ எனக்கு மாறு செய்யற என்று அந்த நஃப்ஸின் பக்கம் அவன் வெறுப்பு அடையறான். அந்த நஃப்ஸ் தான் இன்று நரகத்துல போறோம். இன்னும் நல்லா கவனிங்க, நஃப்ஸுக்கு உருவம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு எதிரி தெரிஞ்சுக்கிறாரு, அவர் இந்த பக்கம் வர்றாரு, என்ன பண்ணீங்க? கத்திட்டீங்களா? நீங்க அந்த பக்கம் போயிடுங்க. சொல்லுங்க, சொல்லணும். இவன் நமக்கு எதிரிப்பான்னு நினைச்சா அந்த பக்கம் போயிடும். அதுதானே, முன்னாடி போக மாட்டோம். அப்படி முன்னாடி வந்தாலும் அவன் அடிக்கிறதா தான் நம்ம தடுத்துக்கலாம். சொல்றோம், நஃப்ஸு எதிரி யாருன்னு தெரிஞ்சா நம்ம முகாபலா செய்யலாம். என்ன செய்யலாமா? நேருக்கு நேரா மோதலாம். எதிரி யாருன்னு தெரிஞ்சாதான். இருட்டுல கூட உங்களை அடிக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? அடி வாங்குவீங்க, தேடுவீங்க, எங்கடா மாட்டினா அவ்வளவுதான். நீ வாடா, நீ வெளிச்சத்துக்கு வாடா. நீ இது நடந்தா இன்னைக்கு இல்ல? சரி, இருட்டுல கட்சா என்னமா நம்ம எதிரி ஒருத்தன் இருட்டுல மாட்டுறான், என்ன ஆகுது? அப்பெல்லாம் தான் அவன் நீ தெரியல, முகம் தெரியலன்னா என்ன வேணாலும் செஞ்சலாம். நிறைய நடக்குதுமா. ஒருத்த காலில் வந்தான், வந்து பேண்டட் போடுறான். என்னடா ஆச்சு? நேற்று ஒழுங்கா தானே போனேன். இல்லப்பா, எதிர டிரைவரா இருந்தான். வேலை முடிச்சுட்டு போனான், காலை வரும்போது கட்டு போட்டுன்னு வரான். 2 நாள் கழிச்சு, என்னடா நான் வேலை முடிச்சுட்டு போனா இருட்டா இருந்ததுமா, எவ்வளவு 4 பேர் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. இது லவ் மேட்டர் போல. அது இதெல்லாம் கட் பண்ணும், இதுல எடிட் பண்ணலாம். ஏன்னா அது சொன்னதான் இங்க நஃப்ஸுக்கு ஒரு சந்தோஷம் வருது. எப்ப பார்த்தாலும் மகளாம் அழுதுட்டு, நம்மளே அழுதுட்டு போறோம், அவரை அழக வச்சுட்டு. என்ன சொன்னாங்க, ஏதோ லவ் மேட்டர் போல. இருட்டுல போயிருக்கிறான், அப்போ தப்பு மூச்சு கையெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அவன் மத்தவனை கடையிட்டோம், நான் சொல்லி வச்சிருக்கேன் நம்ம ஏரியா ஆளுங்களா. நான் உடனே வந்து எல்லாரும் கூப்பிட்டு போனேன். ஆனா மிஸ் ஆயிட்டாங்க. இருப்பாங்களா? அவனே இருட்டு எப்போ கிடைக்கும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மை நடந்தது. நான் கதை சொல்லி உங்களை இது ஃபுல் பண்ணலாம்னு நினைச்சுக்காதீங்க. புரியுதாமா? அப்போ இருட்டு இருந்தா சாதகமா பயன்படுத்திக்கிறோம் நம்மளோட எதிரி அடிக்கிறது. அப்போ ஏன் இருட்டை பயன்படுத்திக்கிறோம்னா, அடிக்கிறது யாரும் தெரியக்கூடாது. இன்னைக்குதான் பயிர் மேல சிரிச்சார், இன்னைக்குதான் சிரிக்கிறாரு. நீங்க இதுக்கு வந்தா நீங்க தான் ஆளு. ஆமா, நீங்க இப்படி வந்தா நல்லா. நீங்க கீழே உட்காருங்க, நீங்க அப்படி போங்க. நீங்க முன்னாடி தான். எனக்கு கழுத்து வலிக்குதா? முதல்ல கோல்டு ஜூஸ் சாப்பிட்டு கோல்டு ஆயிடுச்சு. நான் திரும்பி பார்க்க முடியாது.
மௌலா அவர் எனக்கு வானே வானா, நான் ஆபீஸ் வேணா குத்துட்டு வீட்டுக்கு போய் படுக்கிறேன்றாரு. சாவி வேணா குத்துறேன், நான் வீட்டுக்கு போறேன், டென்ஷனா இருக்கு எனக்கு அப்படின்றாரு அவர். ஆனா அவர் கண்டுக்கூடாது. அவர் நமக்கு சேரை கொடுத்து டீ வாங்கி கொடுத்து அதே மேல என்ன சொன்னோம்னா அந்த இப்ப எவ்வளவு அழகா இருக்கப்பா, நீங்களே பாரு எவ்வளவு அழகா இருக்கு போங்க. இப்ப முகத்திருப்பேன் பாரு என்ன சொன்னா இருட்டுல போட்டு அடிக்கிறது, அது கிடைச்சா போதும். புரியுதா இல்லையா? அப்போ நம்முடைய அந்த கோபத்தை காட்டுறதா இருந்தா நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. அப்போ எப்ப யாருன்னு தெரியலையோ இவன் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவான், இருட்டுல வந்து யாருப்பா இருட்டுல வந்து அடிச்சாங்க எனக்கு தெரியாது. புரியுதா? அப்போ இருட்டு எதிரிக்கு சாதகம், அதே வெளிச்சத்துல வந்தா விளங்கிடுங்க நீங்க. அப்போ அப்படிப்பட்ட எதிரி தெரியக்கூடிய எதிரியா இருந்தாலும் இருட்டுல வந்து நம்மளை அடிச்சா நம்ம விளங்க முடியாது. அப்படி இருந்தா கண்டுபிடிச்சான்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தாலும் நீங்க 4 அடி விடுவீங்க, அவனுக்கு காயமா இருக்கும், கண்டுபிடிச்சலாம் இவன் தான் வந்து அடிச்சான், அவன் வந்து அடிச்சான சரி. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ நஃப்ஸ் நம்மளை சதா அல்லாஹ்வுக்கு விரோதமா செயல்படுத்த வைக்குது. இன்னல் இன்சான ரஃபீக் ஹுசர், நஷ்டத்திலேயே கொண்டு போகுது. நம்மளை என்னது கொண்டு போகுது? நம்ம நஃப்ஸ் தான். நம்ம நஃப்ஸ் நம்மளை சதா நஷ்டத்தின் பக்கமாவே கொண்டு போகுது. நஷ்டம்னா என்னமா? நரகம். நரகம் மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய திருப்தி இல்ல, அவன் சொர்க்கத்துல இருந்தாலும் நரகம் தான். திருப்தி இருக்கு பாருங்க, அந்த திருப்தி இல்லைன்னா என்ன சொல்லுவதுன்னா அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இப்போ மிஸ்கின் வந்து உஸ்மான் அதிருப்தியா இருக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிருப்தியா இருக்கிறேன், அதிருப்தினா விளங்குதான், அதிரசம் இல்லை, அதிருப்தி திருப்தி இல்லாம இருக்கிறேன். அப்ப திருப்தி இல்லாம இருக்கும்போது நான் உங்களை பார்ப்பேனா? இந்த சபையில இருந்தாலும் நான் உங்களை பார்க்க மாட்டேன், உங்களை பார்க்காமலே பேசுவேன். அதிருப்தியா இருக்கலாம். அப்போ நீங்க நல்லா சந்தோஷமா இருப்பீங்களா? எப்படி இருக்கு உங்க மனசு? என்ன சரண்டா நீங்க வருத்தமா இருக்கும். ஏன்னா முதல்ல நம்மளை பார்க்கலையே, என்ன ஆச்சு, நம்ம தப்பு செஞ்சிட்டோமா, என்னென்னமோ உணர்வு சிந்தனைகள் வரும் நமக்கு. அதிருப்தியா இருந்தா அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மேல அதிருப்தியா இருந்த நிலையில நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னாலும் நம்ம கால்கள் சொர்க்கத்துக்கு பக்கம் போவாது. அல்லாஹ் யாருடைய கால்கள்? நான் நல்லடியார்களுடைய கால். ஏன்னா நீ அதிருப்தியா இருந்து என்ன அனுப்பாது. நீ அதிருப்தியான நிலையில எனக்கு சொர்க்கம், அது மாதிரி சொர்க்கமே எனக்கு வேணும். அதே சமயத்துல அல்லாஹ் சிரிச்ச முகத்தோட சந்தோஷத்தோட நீ என்னுடைய அடியான், நீ நரகத்துக்கு போன்னு சொன்னா உடனே எகிரி குச்சி போடுவாங்க. யாருங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஏன் நான் நரகத்துல இருக்குது, என் ரப்பு சந்தோஷப்படுறானா அது எனக்கு போதும். அப்போ தான் நஃப்ஸை அவங்க விளங்கல, தான் நஃப்ஸினுடைய ஹாய்ஷாத், தான் நஃப்ஸுடைய ஆசைகள், தான் நஃப்ஸுடைய ஆவா, அதை அவங்க ஏத்துக்கல. ரப்பு என்ன சொல்றானா அதான் தான் நஃப்ஸுக்கு ஏத்துக்கிட்டாங்க. ரப்பு என்ன சொல்றாங்க அதான் தான் நஃப்ஸுக்கு. தான் நஃப்ஸுக்கு நல்லது கெட்டது எதையும் அவங்க தேர்ந்தெடுக்கலமா. அந்த நஃப்ஸுக்கு என்ன அல்லாஹ் என்ன சொல்றானோ அதான் நஃப்ஸ், அவன் என்ன சொல்றானோ அதான், அவன் என்ன சொல்றானோ அதான், அவன் என்ன சொல்றானோ அதான். இந்த நஃப்ஸை சதா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையில ஆக்கிக்கிறாங்க. அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள். அந்த நஃப்ஸ் சைத்தானுக்கு கட்டுப்பட்டவன் நடக்கிறது, அவங்க நரகத்துக்குரியவர். நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே அம்மாரா. அது 7 நஃப்ஸ் இருக்கு, 7 வகையான நஃப்ஸ் இருக்கு. இன்ஷால்லா ஒன்னொன்னா போமே, இன்ஷால்லா. புரியுதா? இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன சொன்னேன் நான் ஏதோ சொல்லிட்டே வந்தேன். நான் அதிருப்தியா? யார் சொன்னது? நீங்க. ஆமா, அதிருப்தி. அப்போ நாம அதிருப்தியை எதிர்பார்க்கறதே இல்லை, திருப்தியை தான் எதிர்பார்க்கிறோம். மனைவி வந்து அதிருப்தியா இருந்தா என்ன சொல்லி கரெக்டா இல்லையா? ஆமா ஆமா, கரெக்டா அவருக்கு தான் மாட்டுது பாரு, அந்த பாயிண்ட் அவர்கிட்ட தான் வந்து மாட்டுது. அது மனித அதிருப்தி இல்லைன்னா ஆமா ஆமா. நம்ம சாப்பாடு வச்சாலும் அந்த அதிருப்தி எப்படி தெரியும்? நம்ம புள்ளப்பட அடிப்பாங்க. அப்ப எது மேட்ரு போல சாப்பாடு வைக்கும் போது இப்படி வைக்கிற சாப்பாடு மூஞ்சியெல்லாம் பழகும். உண்மைதாங்க இல்ல நடக்குதா? நான் உங்களை வச்சு நான் என்ன சொல்லிக்கிறேன்? வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே.
அம்மா இதெல்லாம் எடுத்துருங்கம்மா. சரி, என்ன சொன்னேம்மா நான்? என்ன சொன்னேன் நான்? சாப்பாடு வைக்கும் போது நான் அது 10 பருக்கு நம்ம தலைமை முகத்தில் தான் இருக்கும். ஒன்று ஒன்றா எடுத்து கீழே வைக்கணும். என்ன விளங்கிக்கலாம் அதிருப்தியாக இருக்கிறாங்க, என்ன அதிருப்தியாக இருக்கிறாங்க. அப்போ அதிருப்தியாக செய்யக்கூடிய எல்லா செயல்களும் சுத்தமாக இருக்காது, திருப்தியாக இருக்காது. நம்ம நான் முதல்ல என்ன விஷயம் சொல்லு, ஏன் இது மாதிரி இருக்கிற? ஆமாம், ஒரு ரம்ஜான் வாங்கி தரேன்னு சொன்னீங்க, 4 பேரும் நகை இன்னும் வரல, இந்த ரம்ஜான் வரப்போகுது. ஆஹா, அதுதான் விஷயமா? சரி வாங்கி தரேன், வாங்கி தரேன். எப்போ வாங்கி தரணும்? வாங்கி தரேன் போமாங்க. அப்புறமா தான் உட்காந்து சாப்பாடுலாம் போட்டு, சில பேர் சாப்பாடு போடணும் உட்காந்து கூட. எங்கள் வீட்டில் தான் கூட உட்காந்து சாப்பாடு போட்டு சாதெல்லாம் போட்டு வச்சாதான் சாப்பிடுவேன், இல்லைன்னா தூக்கி அடிப்பேன். அப்படின்னா வேலை ஒன்று, என்னுடைய விஷயம் சொல்லணும். இங்கே கணவனுக்கு பரிமாறதை விட உனக்கு என்ன வேலை? அது மாதிரி. ஆனால் தான் எனக்கு இப்போ என்ன நான் மாறிடுச்சு. நான் 12 மணிக்கு போகிறேன்ல, நீயே சாப்பிடு. அங்கே போகிறல அங்கேயே சாப்பிட்டுக்கோ. 12 மணிக்கு போகிறல அங்கேயே சாப்பிட்டுக்கோ. ஆஃபீஸில் ஹோட்டல் நினச்சிட்டாங்க, அக்னோட ஆஃபீஸில் ஹோட்டலாக நினச்சிக்கிட்டாங்க, அங்கேயே சாப்பிட்டுக்கோ. நான் அக்னோ போடுறேன், அங்கேயே வாங்கிக்கோ, அவன் வீட்டுக்கு போயிடு. இது வேற காயிலா இதெல்லாம் என்ன சொன்னோமா? அதிருப்தி. அப்போ எஜமானுடைய முதலாளுடைய அதிருப்தியை நம்ம பெற்றுக்கொண்டால் ரொம்ப நாள் நீடிக்க மாட்டோம். ரொம்ப நாள் நீங்க ஒன்னா நல்லா பாருங்க, இந்த நஃப்ஸே அம்மாராவு மட்டும் இல்லாம ரொம்ப ஆடுறான் இல்லையா, சொல்ல ரொம்ப ஆடுறாடா நீ, பச்சுன்னு போயிடும். காலில் போன இப்பதான் வந்தாரு, விட்டா போயிடுவாரு. இப்போ ரொம்ப ஆடுறான் இல்ல, ரொம்ப பத்வா வாங்கிடுவான், ரொம்ப பேருடைய பத்வா வாங்கிடுவான். அவன் நிக்க மாட்டான், டக்குன்னு போயிடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னம்மா ரொம்ப ஆடுறாங்கல்லம்மா, பட்டுன்னு போயிடுவாங்க. ஆனா அவனுடைய மவுத்து நல்லா இருக்காது பாருங்க. அவசரப்பட்டு அது பண்ணி இது பண்ணி எப்படியாவது போயிடுவான். நல்லா தூக்கிடுவாங்க, நல்லா தூக்கிடுவான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதிருப்தியான நிலையில நம்மளை கொண்டு போக வைக்கிறது நஃப்ஸே அம்மாரா. அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெற வைக்கக்கூடியது நம்முடைய நஃப்ஸ் அம்மாரா. நஃப்ஸே அம்மாரா எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு விரோதமாவே செயல்பட வைக்கக்கூடியது. சும்மா இன்னும் உங்களுக்கு ரொம்ப விளக்கலாம், நஃப்ஸே அம்மாரா பத்தி இன்னும் அதிகமா விளக்கலாம். இல்லம்மா, இவருக்கு சம்சா வச்சாங்க, இன்னைக்கு எனக்கு சம்சா வச்சாங்க. இவருடைய சம்சா சின்னதா இருந்துச்சு, டக்குன்னு எனக்கு வச்சு என்னோட சம்சா எடுத்துட்டாரு. மௌலா ஜிகிர்ல இருக்கிற அவருக்கு என்ன தெரியும் சொல்றேன். மௌலா ஜிகிர்ல இருக்காரு, அவர் ஜிகிர் நமக்கு என்ன தெரிய போகுது? இது சின்னது சொல்றேன், இது சின்னதா பெருசாகும். அவன் வீடு ஒரு ஜான் தான், சேர்த்து ஒரு ஜான் தான் நான் கட்டிக்கிட்டேன். உங்க வீடு நிலமா, என் வீடு ஒரு நிலம், 2 பேருக்கும் ஒரு பட்டா இருக்குல்ல, ஒரு கோடு போட்டுருக்கல, ஒரு ஜான் நான் ஏத்துக்கிட்டேன். அவன் தெரியாம கட்டிட்டானா, கட்டினவன் தெரியாம கட்டிட்டானா, தெரியாம தான் நான் கட்டினானா, அதுவே சண்டை போடுறாங்கம்மா. எது நியாயம் இல்லையோ அதுக்காக சண்டை போடுறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு மக்கள் நியாயம் இல்லாததுக்கு சண்டை போடுறாங்க. இது தப்புடா, இது எப்படி தப்பு, அது எப்படி தப்பு, என்ன பேசுறதுன்னே தெரியல. யார் வீட்டே கல்யாணம், விருந்தினால போறவங்களுக்கு பேர் போடணுமா, அது ஒரு பிரச்சனை. என்னால யார் வீட்டுல கல்யாணமா, இப்போ என் வீட்டு கல்யாணம் நடக்குது, உங்க பேர் நான் போடுவானா? எப்படி மேல போறது? உங்க வீட்டு கல்யாணம் நடக்குது, ஏன் மௌலான்னு போடுவீங்களா? நீங்க உதாரணத்துக்கு சொல்றேம்மா, போடுவீங்களாம்மா? யாராவது போடுவாங்களா? போடமா, அவங்க குடும்பத்துல தான் போவேன். என் பேர் எப்படி போடல, நான் வரமாட்டேன். இன்னும் அல்லா 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 அல்லா, என்ன அவன் என்ன முட்டாளன்னு கூட சொல்ல முடியாது, அது அடி முட்டாள். அவன் நல்லா தெரிஞ்சு உங்க வண்டியை ஓனி இடிக்கிறான் வந்து, என்னடா நான் அப்படிதான் இடிப்பேன், அப்படிதான் செய்வேன், நான் அப்படிதான் செய்வேன். பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி தேவை இல்லாம சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க, தேவை இல்லாம செய்வாங்க, நல்லா தெரியும். இது ரொம்ப 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 நஃப்ஸ் அமரால முத்தி போயிடுச்சு. அது பாவங்கள்ல ரொம்ப முத்தி போன நஃப்ஸ். அது சில தப்பு செய்வாங்கம்மா, அவங்க வரைக்கும் செஞ்சுவாங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுவும் நஃப்ஸ் அமரா தான். இது மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணி
அப்போ அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெற நாடுவது நஃப்ஸே அம்மாரா. அந்த ஷைத்தானுடைய வேலையே அல்லாஹ்வுக்கு விரோதியா உன்னை ஆக்கணும். நல்லா கவனம். அல்லாஹ்வுக்கு விரோதியாக உன்னை ஆக்கணும். அதுக்கு என்னென்ன செயல், அது எல்லாம் நஃப்ஸுக்கு ஷைத்தான் கற்றுக் கொடுப்பான். ஏற்கனவே நஃப்ஸு ரொம்ப பெரிய ஆளு, சொல்லி கொடுக்க வேணாம். நஃப்ஸு ஷைத்தானோட சேர்ந்துச்சுன்னா ஆஹா நம்மளை கொண்டு போய் அப்படியே 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 கொண்டு போய் கவுத்து விட்டுரும் நம்மளை. ஏன்னா நம்ம கூட தான் அந்த நஃப்ஸே இருக்குது, நம்மளை விட்டு வெளியே இல்லை. நான் சொல்றேன் அது நஃப்ஸு தான். நஃப்ஸு என்னமலா எங்களுக்கு எங்க காட்டுங்க. நான் சொல்றீங்களே நான், இதான் நஃப்ஸு. இதோட விளக்கம் ரொம்ப விரிவா இருக்கு, தேவைப்படும் போது சொல்லிக்குவோம். நான் இது அந்த நஃப்ஸு சொல்றது. நான் என்னமா இது என்ன வயர் அப்படி இருக்கு, இதாக இருக்கா, கஷ்டமா இருக்கா, கஷ்டமா தான் எடுத்துடலாம். ஒன்றும் இல்லைல்ல அதுல கஷ்டமா இருக்கா, சரி காய். நான் தெரியல என்ன வேணும் தெரியுமா, யாராவது ஒருத்தர் நீங்க பழகக்கூடியவங்கள நான் முட்டாளு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு என்ன காட்டுறீங்களா? என்ன சொல்றாரு, என்ன சொன்னீங்க? அது உண்மைதான். வேற யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? நான் முட்டாள் தான்பா, நான் அறிவாளி இல்லப்பா, நான் ஏமாந்தவன்பா. அந்த நான் முட்டாள்னு சொன்னது உள்ள வேலை செய்யறதுனால சொல்ல வச்சான். நான் சொல்லல, என் ஷேக் சொல்ல வச்சாங்க, நான் என் சல்லாச சொல்ல வச்சாங்க. அப்போ நான் முட்டாள் என்று யார் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? யாருமே சொல்ல மாட்டான். நான் உஷார், நான் எனக்கு என்ன, நான் பண்ணிக்குவேன், நான் போய்க்குவேன், நான் வந்துக்குவேன், நான் செஞ்சுக்குவேன், நான் பண்ணிக்குவேன், எனக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உங்க முகத்தை பார்த்தா இருக்கா இல்லையா? எனக்கு தெரியுங்க, நான் முடிச்சிடுறேங்க அந்த விஷயத்த. அது நஃப்ஸுடைய வேலை. நஃப்ஸு எப்பவுமே தன்னை உயர்வாக கருதும், மற்றவர்களை தாழ்வாக கருதும். நல்ல கவனமா கேளுங்க, இந்த நஃப்ஸுடைய சப்ஜெக்ட். நஃப்ஸு எப்பவுமே ரெண்டு பேருக்கு கூட சண்டை வந்தாலும் அப்போ என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் தான் உயர்ந்தவன், மூலம் என்ன இருந்தாலும் அவன் அப்படி செஞ்சிருக்குவான். அவன் என்னதான் அது அந்த மிகைப்படி சொல்லதான் அந்த நஃப்ஸு துடிக்கும். இல்லம்மா நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் சொல்லவே முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இல்லம்மா நான் சரியாதான், அவர் தான் சரியில்லை, நான் சரியில்லைம்மா. நம்ம வேலைங்க நீங்க கம்முனிடுங்க, இப்ப பேசக்கூடாது நீங்க. ஏன் இப்ப அந்த நஃப்ஸு துடிக்குது தன்னை நல்லவனு சொல்லணும்னு. இந்த நேரத்தில் நீ செஞ்சது தப்புன்னு சொன்னால் அந்த நஃப்ஸு விட்டு போயிடும். நஃப்ஸுக்கு பிடிக்காத ஒண்ணுமா, உன்னை கேவலப்படுத்துறது நஃப்ஸுக்கு பிடிக்காத ஒண்ணு. ஞாபகம் வச்சு மோலாவை அடிக்கடி பிடிச்சி திருப்பி போடுறாங்க. தோசை ஆப்பமா ஊத்தாப்பமா, ஊத்தாப்பம் என்ன ஒரு பக்கம் தான், ஒரு பக்கம் தான் கல் தோசை. இவர் பேர் கல் தோசை. ஏன்னா போட்டு தீர்ப்புறேன். அவரு கல் தோசை. ஏன்னா அந்த நஃப்ஸு டக்குன்னு தூக்குது உள்ளே. சரி பரவாயில்ல மறுத்துறாங்க. யாருக்கு என்ன வைத்தியமோ அது செஞ்சுதானே ஆகணும். புரியுதாமா? அப்போ அந்த நஃப்ஸு எகிரும் போது அதை அடிக்கணும். அதை அடிக்கிறதுக்கு தான் குரு தேவை. இல்லைன்னா நீ எங்க போய் அடிப்ப? நீ யாருக்கிட்ட போய் நிப்ப? எல்லாரும் உன்னை விட தாழ்ந்தவன் தான். நீ யாருக்கிட்ட போய் அந்த நஃப்ஸை அடுக்குவ? என்ன பண்ண? இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய ஃபஜ்ல கொண்டு ஓரளவுக்கு அவன் இதாகிட்டு அந்த தரிக்குதலை பாதையில வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எல்லாருமே நம்மளை கேவலப்படுத்த போது நம்ம கேவலப்பட்டு போயிடணும். ஞாபகம் வச்சுக்க. நீ கேவலப்படு யாருக்கிட்ட? உன் ஷேக்கத்துல. அல்லாஹ் அக்பர். நீ ஷேக்கத்துல கேவலப்பட்ட உன்னை உயர்த்துறாங்கன்னு அர்த்தம். நீ அங்க வந்து உன்னுடைய உயர்வை நினைச்ச இன்னும் எல்லாம் முன்னாடி என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு வேலைக்காக. நீ அதுக்கு எல்லாம் சொல்ல நீ அந்த வேலைக்கு ஒத்து வர மாட்டப்பா.
நீ சரி வர மாட்ட, நீ அந்த வேலைக்கு ஒத்து வர மாட்டப்பா. எந்த வேலைக்கு? வலிமார்கள் போன வேலை இருக்கு பாருங்க, வலிமார்கள் செய்த வேலைக்கு நீ ஒத்து வர மாட்ட. வலிமாருடைய பாதைக்கு போக ஆசைப்படுறியா, முதல்ல காலு உன் நப்சு மேல வைக்கணும். முதல் என்ன பேசுறான், நான் இப்ப பார்த்து சிரிச்சு பேசுறேன், அது என்ன தேவையில்லை. அல்ல என்ன இது அல்லா ரசூலை பத்தி போய் ஏன் சிரிக்க? வேலை இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு காலிலேருந்து கொண்டாடி மூஞ்சி பார்த்து வெறுப்புல வர்றீங்க, சிரிச்சு கிச்சு பேசலாம், அவங்க சந்தோஷமா இருக்கும். அதை நைட் ஃபுல்லா தாங்கணும். அது இன்னைக்கு எந்த வீட்டுல சந்தோஷமே போயிடுச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணா அல்லா இதெல்லாம் எடுத்துருமா, எல்லாம் சேர்ந்து முதல்ல ஒரு வந்துச்சு ஒண்ணு, நம்ம இந்த பக்கமே சேர்க்க மாட்டாங்க யாரும். புரியுதா நான் என்ன சொன்னேன்? நீ இந்த தரிக்கத்துடைய பாதல்ல நீ உள்ள நுழையலந்தா முதல் காலடி உன் நப்சு மேல வைக்கணும். அடுத்த காலடி நீ அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பட்டியலில் இருக்க. நப்சுல வைக்காம நீ யாரா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய பிள்ளையா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய தம்பியா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய அப்பாவா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய மச்சா பிள்ளையா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, முரிதா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நப்சுல கால் வைக்கலன்னா அவங்க தரிக்குதிரை பாதையில கால் வைக்கலன்னு அர்த்தம். யாரா இருந்தாலும். ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க கலிஃபா நீங்களே என்ன திக்ர் ஓதுனா கலிஃபா ஆயிடலாம் கேட்டாங்க. என்ன திக்ர் ஓதுனா நீங்க கலிஃபா ஆயிடலாம்? இப்ப சொல்றேன், இந்த நப்சு மேல கால் வச்சா நீ கலிஃபா ஆயிடுது. நீ யார் இருந்தாலும்மா, படிக்காத முட்டாள இருந்தாலும் சரி, தான் நப்சை விளங்கி அதுல கால் வச்சுட்டானா அவன் கலிஃபா ஆயிடுவான். சாதாரண பாம்பு மேல கால் வச்சா ஆகுது, அது தூக்கி ஒன்று அடிக்கும் ஒரு அடி. நம்ம இருக்கா இல்லையா? தேல் போகுது அப்படியே வைக்கிறோம், டக்குனா அது நம்மளே அடிக்குது, மிஸ் ஆயிடுது. அப்ப கண்ணுக்கு தெரிகிற எதிரியே அடிச்சிடலாம், கண்ணுக்கு தெரியாத எதிரி நப்சு. கண்ணுக்கு தெரியாத கயரே மாத்தி ஜடமானது அல்ல. எப்படி காற்று நம்ம கண்ணுக்கு மறைஞ்சு இருக்குதோ, ஆனா இருக்குது, உணர்வு இருக்குது பாருங்க, அதே போல நப்சு நம்ம கண்ணுக்கு மறைஞ்சு உள்ள எதிரி நப்சு அம்மா தான். இது எங்க பிடிச்சி எப்படி அடிப்பேன்? எப்படி மேல அடிப்பேன்? கண்ணுக்கு தெரிஞ்சா தானம்மா, கண்ணுக்கு தெரிஞ்சா பிடிச்சி ஒரே அடி கேஸ் கொடுத்துடலாம். கண்ணுக்கு தெரியாத எதிரி அது உன் கூடவே தான் இருக்கு, அதை எப்படி அடிப்பேன்? நீ அடிக்கிறது அப்புறம், நீ அடிக்கிறது அப்புறம், முதல்ல அது என்ன நீ விளங்கு. முதல்ல உன்னுடைய எதிரியுடைய குணநலனை விளங்கு. நீ ஒருத்தனை அடிக்கடி பேசு, இவரா நீங்களா தெரியல, தூக்க போனோம், தூக்குறது ஆளை தூக்குறது, ஆளை தூக்குறது தானே, ஆளை தூக்குறது. முதல்ல ஸ்கெட்சு போடுவாங்க, அவர் இல்லை இவரை பார்த்துட்டார், அவர் இவரை பார்த்துட்டா இவர் அது அப்படி பாரு, அப்படி பார்த்துட்டா அவரு ஸ்கெட்சு போடுறாங்கல்லம்மா, ஸ்கெட்சு போடுவாங்கல்ல, ஸ்கெட்சு போடாம செஞ்சா என்ன அது என்ன ஃபெயிலியர் ஆகும். பத்தியா டக்குன்னு சொல்ற. அப்போ நப்ச அடிக்கிறதுக்கு ஸ்கெட்சு போடணும். எங்க வருது, எப்போ வருது, என்ன செய்யுது, வேடிக்கை வேடிக்கையாக உண்மையான விஷயத்தை சொல்ற. நப்ச பத்தியே நமக்கு தெரியாது, ஆனா கூடவே தான் இருக்கு. அதை எங்க பிடிப்ப, எப்படி உனக்கு தெரியும்? அப்போ இந்த நப்ச பத்தி நீ விளங்குறதா இருந்தா ஷேக்குடைய கைய பிடிக்கும். அந்த ஷேக்குடைய கையை பிடிச்ச பிறகு அவங்களுடைய தாலிமாத்துகள் தாலிம் விளக்கங்களை கொண்டு உன்னுடைய நப்சை படம் பிடித்து காட்டுவார்கள். இதுதான் உன்னுடைய நப்சு. முதல்ல தெரியணும், ஆஹா இதான் நப்சா. இப்ப தாங்கள் எல்லாம் என்னை புகழணும் என்று நான் பயான் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் அது நப்சு. தாங்கள் எல்லாம் எனக்கு சன்மானங்கள் கொடுக்கணும், அதியா கொடுக்கணும்னு நான் எதிர்பார்த்தால் அது நப்சு. நப்சு எப்பவுமே தனக்கு சாதகமாவே பேசும், அதான் நப்சு.
எப்பவுமே தன்னை உயர்த்தியே பேசும், அதுதான் நஃப்ஸ். தனக்கு சுயநலமாகவே இருக்கும், அதுதான் நஃப்ஸ். கணவன் மனைவி இடத்துல நஃப்ஸ் வருமா? 2 நண்பர்கள் கூட நஃப்ஸ் வரும், 2 தொழுவாளிகளுக்குள்ள நஃப்ஸ் வரும், 2 நோம்பாளிக்குள்ள நஃப்ஸ் வரும், 2 கலிஃபாவுக்குள்ளே நஃப்ஸ் வரும், 2 வலிமார்கள் ஒரு ஊர் இருந்தா அவங்களுக்குள்ளே நஃப்ஸ் வரும், 2 ஷேக்குகள் இருந்தா அவங்களுக்குள்ளே நஃப்ஸ் வரும். நான் உயர்ந்தவனா நீ உயர்ந்தவன. 2 நண்பர்கள் இருந்தா அவங்க கூட நஃப்ஸ் வரும், 2 பக்கத்து கடைக்காரங்க இருந்தா அவங்க கூட நஃப்ஸ் வரும். புரியுதா? ஏன்னா அவங்கள விட நான் உயரணும், இது நஃப்ஸ். அவங்களே உயர்றாங்களே நம்மளும் உயரணுமே, நஃப்ஸ். தன்னை எப்போதுமே உயர்வாகவே நினைக்கும், சாதகமாகவே பேசும், தன்னை எந்த காரணத்துக்கு கொண்டும் விட்டு கொடுக்காது. தான் கேவலப்படுத்துறது தான் நஃப்ஸ் பிடிக்காது, அதுதான் நஃப்ஸ் அம்மாரா. தான் கேவலப்படுத்தப்படுறது ஒரு காலம் அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுதான் நஃப்ஸ், நஃப்ஸ் அம்மாரா. இல்லையா? அலி நாயகம் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு போர்ல எதிரி கூட சண்டை போட்டுட்டு அவங்கள தள்ளி விட்டு மேல உக்காந்துட்டாங்க, கொலை பண்றது, சாகடிக்கிறது. யார்? அலி அல்லாஹ் அவர்கள். அப்போ அந்த எதிரி, அந்த காபீர் எச்சில் துப்பிட்டாங்க மேல, அலி அல்லாஹ் மேல துப்பிட்டாங்க. உடனே எஜமா அப்படியே விட்டுட்டு ஏஞ்சிட்டாங்க. அவங்கள நெக்ஸ்ட் அடிக்கல, ஏஞ்சிட்டாங்க. அந்த மனிதர் ஆச்சரியமா போட்டாரு, என்ன நான் சாகறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி, என்னை கொலை செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி, என்னை கொலை செய்யாம விட்டுட்டீங்க, என்ன விஷயம்? அந்த சேஞ்சஸ் உடனே தெரியலமா, அந்த நேரத்துல தெரியல. உடனே சொன்னாரு, உன்னை நான் அல்லாஹ் ரசூலுக்காக கொலை செய்ய நினைச்சேன், ஆனா நீ எச்சரிக்கை துப்பிட்ட. இப்ப நான் உன்னை கொலை செய்தால் அதுக்கு நான் பலனாக, அதுக்கு பிரதி, அதுக்கு பழி வாங்குறதுக்காக இந்த வேலை செய்யறதாக ஆகிடும் சொன்னான். புரியுதாமா? ஆமா, அவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ தான் உயிர் போனாலும் சரி நஃப்ஸ் அம்மாராவுக்கு நான் பணிய மாட்டேன்னாங்க. விட்டாங்க, அவன் ஏசிட்டாங்க. அவன்கிட்டயும் ஆயுதம் இருக்கும், அவனும் அடிப்பான் இல்ல. புரியல நீங்க? அலி இடத்துல ஏஞ்சாங்க தானே எல்லாரும் சொல்றாங்க, ஏஞ்சாங்க சரி, அவன் நெக்ஸ்ட் அடிப்பான் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நஃப்ஸ் அம்மாராவை அடிக்கிறது நான் உயிரை விட மேல நினைச்சாங்க அந்த செயலை. அதான் நஃப்ஸ். நான் உயிர் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறது நஃப்ஸ். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாத கடமையாக்கினாங்க. தான் உயிரை அல்லாஹ்வோட பாதையில கொடுக்கிறது, இதுதான் நஃப்ஸ் அடிக்கிறது. டாப் ஜிஹாத். யார் ஜிஹாதுக்கு வரலையோ அவங்க முஸ்லீம் இல்லை. தான் உயிரை அல்லாஹ்வோட பாதையில கொடு. எந்த சொல்றல, ஏன் மனைவி மக்கள், என்னுடைய சொத்து, ஏன் உயிர், அதை அப்படியே அல்லாஹ் கிட்ட கொடுக்கறது தான் ஜிஹாத். புரியுதா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜிஹாத்ல கலந்து கொண்டவங்கள உயர்வா வச்சிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் ஹயாத்தா வச்சிருக்கிறான். புரியுதா? அப்படி இருந்தும் அந்த ஜிஹாதுல கலந்து கொண்டவர் கூட தான் யாரிடத்தையாவது கடன் வாங்கி அது கொடுக்காம இருந்தா அவங்களோட ஜிஹாத அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அதான் வேற சப்ஜெக்ட். அப்போ நஃப்ஸ் அடிக்கிறது தான் ஆக பெரிய ஒரு விஷயம். அப்போ அதனால தான் சஹாபா பெருமக்கள் போர்ல கலந்துக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? தான் என்னுடைய உயிர் அது அல்லாஹ் இடத்துல கொடுக்கும். ஒரு ஹுனைன் போர், அந்த போர்ல இருந்து திரும்பி வரும்போது பெரிய போர், ரொம்ப சேதமாயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த போரை விட்டு திரும்பி வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் சிறிய போரை விட்டு பெரிய போரின் அளவு போகிறோம் என்று சொன்னாங்க. சிறிய போரை விட்டு பெரிய போரின் அளவு போகிறோம் என்று சொன்னாங்க. சஹாபா பெருமக்கள் பெஜாராயிட்டாங்க. இந்த போரை எவ்வளவு பெருசா இருந்து டயர்ட் ஆயிட்டோமே, இதுக்கு மேல பெரிய போரா, பயந்துட்டாங்க. இந்த போரை இவ்வளவு நாள் நடந்தது, டயர்ட் ஆயிட்டோம்,
இனிமே இதுக்கு மேல பெரிய போர் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம், உங்க நஃப்ஸை அடக்கிறது தான். உங்க நஃப்ஸை அடக்கிறது எல்லா ஜிஹாதை விட உயர்ந்த ஜிஹாத். சமஜ் மாட்டேன். உங்க நஃப்ஸை அடக்கிறது, அடிக்கிறது, அந்த நஃப்ஸை அம்மாராவை தூக்கி வெளியே கடாசுறது, அதுதான் ஜிஹாதுல ஆக உயர்ந்த ஜிஹாத். அந்த ஜிஹாதுல நீ கலந்து கொண்டா நீங்க வரம் மௌத்தே இல்லை, மௌத்தே இல்லை, எப்பவும் வாழ்வுதான். சோதாக்களுடைய பட்டியல வந்துட பதில் சோதாக்கள் வராங்க, சஹாபாக்களுடைய இது சோதாக்களுடைய இது வரும், பதில் சஹாபா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காங்க. அப்போ சின்ன போர் அதை சொல்றாங்க, உயிரை கொடுக்கறது. இப்ப நஃப்ஸ அடிக்கிறது அதை விட பெரிய போர் சொல்றாங்க. அந்த போர்ல உன்னுடைய உயிரை கொடுத்தா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். கியாமத் நாள் வரையும் நீ மரணிக்க மாட்டே. ஆனா உன் நஃப்ஸ அடக்குன, உன் நஃப்ஸ அழிச்ச, உன் நஃப்ஸ கதல் செஞ்ச, அதுக்கு பிரதி உபகாரமே நானே வந்துருவேன். அதுக்கு பிரதி உபகாரமா நானே உன்கிட்ட வந்துருவேன். அப்ப சொர்க்கம் வருது பெருசா, அல்லாஹ் வருது பெருசா? அதனால்தான் நஃப்ஸை அடக்கக்கூடிய ஜிஹாத் ஜிஹாதுல் அக்பர் சொன்னாங்க. சமயமாத்தா அந்த ஜிஹாதுல் அக்பர் தான் இந்த ரம்ஜான் மாசத்துல நம்ம செய்யறது. ஜிஹாதுல் அக்பர் தான் இந்த ரமதான் மாசத்துல நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். சமயமாத்தா சமயமாத்தா இந்த ரமதான் மாசத்துல என்ன நஃப்ஸ் என்ன அவனை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள் எவ்வளவு முடியுமோ செய். இந்த ரமதான் மாசத்துல குறைஞ்சபட்சம் அவனுக்கு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யாம இருக்கிறதே அதுவும் தக்வாதான். அதுக்கு பேர் என்னங்க? தக்வா. அவனுக்கு அதிருப்தி ஏற்படுமே என்று அந்த செயலை விட்டுறான் இல்லையா, அதுக்கு பேர் தான் தக்குவா. அந்த தக்குவா ஏன் தான் நஃப்ஸை தவறான செயல்களிலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியது தக்குவா. அந்த தக்குவா வர வர உன் நஃப்ஸு சுத்தமாகும், தக்குவா வர வர உன் நஃப்ஸு சுத்தமாகும், தக்குவா வர வர உன் நஃப்ஸு சுத்தமாகும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹு மா முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தக்குவா செய்யவங்க கூட இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் யார் தக்குவா செய்யறாங்களோ அவர்கள் கூட இருக்கிறான். ஏன் தக்குவானா என்ன? தான் நஃப்ஸை அடிக்கிறது தான். எந்த அளவுக்கு தான் நஃப்ஸை அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தன்னில் அல்லாஹ் இருக்குது அவனுக்கு தெரியும். ஆக நஃப்ஸை அடிக்கிறதுக்கு முதல்ல என்ன, நம்மளுடைய காலை தூக்கி நஃப்ஸ்ல வைக்கணும். என்ன செய்யணுமா, என்ன செய்யணும், தனக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க, அதை குழி தோண்டி புதைக்கும். நான் கேடு கட்டவன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் சிபாத்துல மையத்து, இல்முல ஜாஹில், இராதத்துல நாட்டம் இல்லாதவன், குதிரத்துல மஜ்பூர், கேட்கக்கூடிய தன்மையில செவிட, நான் குருட, நான் ஊமை, எனக்கு சக்தி இல்லை, நான் பிச்சைக்காரன். ஆக சுருக்கமா சொல்ல போனா கலிமாவை விளங்குறது தான் உன் நஃப்ஸை அடக்கக்கூடிய வேலையில முதல் படி. என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் எல்லா செயல்களும் உன்னிடத்துல வரதா இருந்தா இந்த கலிமாவை நீ விளங்குன, உன் நஃப்ஸ் உன்னை விட்டு போயிரு. நஃப்ஸே அம்மாராவுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன தாங்க வேலை? ஒருத்தர் அது சொல்றாங்க, ஒருத்தர் இது சொல்றாங்க, ஒருத்தர் அது சொல்றாங்க, நைட்டு ஃபுல்லா தொலை சொல்றாங்க, நைட்டு ஃபுல்லா ஓத சொல்றாங்க, நைட்டு ஃபுல்லா குரான் ஓத சொல்றாங்க, காசெல்லாம் ஏற்றி ஏழை கொடுக்க சொல்றாங்க. நீ எல்லாத்தையும் ஒரே வேலையா செய்ய விருப்பப்பட்டால் கலிமாவை விளங்கு, உன் நஃப்ஸ் தூய்மையாகும். உன்னுடைய நஃப்ஸ் அம்மாரா உன்னை விட்டு ஓடிப்போம். எதுல இருக்குதுமா அந்த விஷயம் இந்த லேகியத்துல தான் இருக்கு. எல்லாமே உனக்கு வரணும். நான் சிரிக்கிறேன், ஏமாத்துறாங்கம்மா. 12 மணிக்கு மேல டிவியில அந்த லேகியம் சாட்டா நல்லா இருக்கும் உங்க உடம்பு. சமயமாதான். அப்போ இந்த நஃப்ஸை அடக்கக்கூடிய வேலை முதல் படினா லா இலாஹா இல்லல்லாஹ்
அதனால தான் இந்த அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதெல்லாம் தான் நஃப்ஸை அடிக்கிறான். இவர் தேவை பூர்த்தி செஞ்ச மாதிரி தெரியாது, இல்ல இவர் தேவை பூச்ச மாதிரி தெரியுது, இல்ல இவர் தேவை பூச்ச மாதிரி தெரியுது, இல்ல இவர் தேவை பூச்ச மாதிரி தெரியுது, இல்ல நான் ஏன் தேவை பூர்த்தி செஞ்ச மாதிரி தெரியுது, இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் தேவை பூர்த்தி அல்லாஹ் தவிர யாரும் இல்ல. இதுதான் நஃப்ஸை அடிக்கிறதுக்கு முதல் காலடி எடுத்து வச்சல. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் காலடியே லா இலாஹ இல்லல்லாஹு என்று எடுத்து வைக்கணும். அது எடுத்து வச்சா சைத்தானும் ஒன்றும் செய்ய முடியாது, ஓடி போயிடும். அது மட்டும் இல்லாம நீ முன் சென்ற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஏன் நீ நஃப்ஸு அடிக்கிறதுக்கு காலடி எடுத்து வச்சுட்ட. அதனால தான் பெரிய பெரிய நாதாக்கள் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அல்லாஹ் பதில் போறோம் அல்லது இன்னொரு போறோம் போர் செஞ்சுட்டு இருக்கும்போது எதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து, எதிரி காஃபிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தோன்னே நூறு அவருக்கு இதாயத் கிடைச்சது. குதிரையில இருந்தது போலவே ஒட்டகத்துல இருந்தது போலவே இதெல்லாம் வந்து சொன்னாங்க, நான் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டா எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டாங்க. உட்கார்ந்த பறைய குதிரையில உட்கார்ந்த பறையே கேட்டாங்க. எதிரி கேட்டாங்க, உனக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பேன்னாங்க. உனக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பேன்னாங்க. உடனே அவங்க என்ன சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. மார்க்கத்தை ஏத்தாங்க. ஏத்துக்கிட்டு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலை முத்தமிடுவோம்னு இறங்குனாங்க. இறங்கும் போது கீழே விழுந்து மௌத்தா போயிட்டாங்க. ஒரு ரிவாயத்துல கீழே விழுந்து மௌத்தா போயிட்டாங்க இருக்கு. இன்னொரு ரிவாயத்துல அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல, அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. சொர்க்கம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மனிதர் சொர்க்கவாசி. பாருமா, அவங்க கலிமாவை சொன்னாங்க, இன்னும் ஒது கூட செய்யல, குளிக்க கூட இல்ல. புதுசா இஸ்லாத்துக்கு தான் குளிக்கணும், அவங்க ஒது செய்யணும், குளிக்கணும். தொலை கூட இல்ல, நோன்பு கூட வைக்கல, இன்னும் ஜக்காத் கூட கொடுக்கல, அஞ்சு கூட போடல, ஒன்னும் செய்யல, வெறும் களிமாவை சொன்னாங்க, சொர்க்கவாசி. நமக்கு ஏங்க நீ களிமாவை சொல்லிட்டு நஃப்ஸ்ல வந்துடுறல்ல திருப்பி. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இந்த களிமானா என்னன்னு விளங்கணும், தக்குவானா என்னன்னு விளங்கணும், நஃப்ஸுனா என்ன விளங்கணும், இது விளங்க அதுக்கு பிறகு அவன் சொல்றான்ல, அவன் மனசு நஃப்ஸு சொல்லுதுல, என்ன தப்பு வேணாலும் செஞ்சிடலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கலாம். இது நஃப்ஸு சொல்லக்கூடிய விஷயம். என்ன எல்லாம் பாடம் இருக்கு, உள்ள சீடுல இருக்கு, தேவைப்படும் போது போடுறோம். மோலா இவ்வளவு நாள் சொல்லிட்டாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா எல்லாம் பார்த்து மன்னிச்சினா. ஆமா, நஃப்ஸ் இல்லாம சொன்னாங்க அவங்க. நீ எல்லாத்தையும் விஷயத்தோட தானே சொல்ற, விஷயத்தோட தானே செய்யற நீ. அது எப்படி அல்லாஹ் முட்டாளாக்குறா? நௌசுபில்லா, அல்லாஹ் எப்படிங்க? அப்போ இந்த நஃப்ஸை அடைக்கக்கூடிய முதல் படிக்கட்டு என்னன்னா கலிமாவை சொல்றது, கலிமாவை விளங்குறது. இத சொன்னா அல்லாஹ் திருப்தி அடைகிறான். அவன் காலங்காலமா 100 வருஷமா செய்த பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதை தூக்கி போட்டு அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிச்சிடான் இந்த கலிமாவை சொல்றதுனால. அப்போ அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய முதல் வேலை ஈமான் கொள்றது, கலிமா சொல்றது. அதனால சொன்னாங்க, வல் அசர் இன்னல் இன்சான லஃபீ குஸர், நஷ்டத்தில் இருக்கிறாங்க. யாரை தவிர என்ன ஈமான் கொண்டாங்களே அவர்களை தவிர அவங்க நஷ்டத்துல இல்லை, அவங்க நஷ்டத்துல இல்லை. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது எப்பமா